இந்த பட்ஜெட்ல இப்படி ஒரு அழகான வீடா அப்படின்னு எல்லாரும் வியக்கிற அளவுல இருக்கிற ஒரு அருமையான வீட பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். பர்சனலா உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த வீடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த பட்ஜெட்ல இப்படி ஒரு அழகான எலிவேஷனோட இப்படி ஒரு அழகான ஒரு தரமான அழகாவும் இருக்கு, அதே நேரத்தில் தரமாகவும் இந்த பட்ஜெட்ல கட்டினது வந்து உண்மையிலேயே ஒரு வியக்க வைக்கிற அளவுக்கு இருக்கு. உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேர்ல வந்து பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும். அன்பு தமிழ் பேசும் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்களும் உங்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அன்பு நண்பர்களே, இப்போ நம்ம உள்ள நுழையிறோம். வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கார் பார்க்கிங் வருது. நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். வெளியிலேயே இபி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரில் கேட், சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. கீழே செப்பல் ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு இங்கே அமைப்பு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பர்கோலா டிசைன். பர்கோலா டிசைனில் வந்து கிளாஸ் ஒர்க்கு. அந்த கிளாஸ் ஒர்க்லேயே இரும்புலையும் ஒரு டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. பக்கத்துலேயே வந்து வாட்டர் போர்வெலுக்கு சுவிட்ச் இருக்குது. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா தேக்கில் அழகான பூ டிசைன்களோடு கொடுத்துருக்காங்க. இபி வந்து சிங்கிள் ஃபேஸ். உள்ளே என்ட்ரா வரும். ஹால் வந்து பெரிய ஜன்னல்களோட ஸ்பேசியஸான ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வந்து காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வாலில் பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலர்லேயும் சாண்டில் கலரில், மற்ற மூன்று இதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட் காம்பினேஷனில் ஒரு பால் ஒயிட்டில் வந்து கலர் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1600 சதுரடி இடத்துல 1500 சதுரடி வீடு அழகாக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம கிச்சனுக்கு வர்றோம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு 4 அடிக்கு வந்து டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. லைட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நல்ல நீட்டாகவும் ராயலாகவும் இருக்குது. அதே போல் இந்த ஏரியாவில் தண்ணியும் நல்லா இருக்கும் நண்பர்களே. வாஸ்துப்படியே இந்த கிச்சனை அமைச்சிருக்காங்க. ஜன்னல்களும் அதே போல் கொடுத்துருக்காங்க. 2 ஜன்னல்கள் இருக்குது. ஸ்பேஸை கரெக்டாக யூஸ் பண்ணி நம்மளோட ஜாமான்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு, திங்ஸ் வைக்கிறதுக்கு கரெக்டான ஒரு கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. கீழேயும் அதே போல் கபோர்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம தண்ணி கீழே சிந்தாத அளவுக்கு இருக்கிற மாதிரி மேலே வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். இது வந்து பூஜை அறை, இறைவனை வணங்கும் அறைன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து டிவி ஷோகேஸ் வைக்கிறதுக்கு சுவிட்ச் போர்டு அந்த அமைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழேயே ஒரு காமன் டாய்லெட்டு. கீழே ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்குது. இதில் வந்து கத்திரிப்பு கலரில் வந்து பெயிண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. கபோர்டு ஒர்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டைல்ஸும் பார்த்திங்கன்னா இந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே எல்லா இடத்துக்கும் ஒரே கலரில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் டோர் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. உள்ளே வந்து பாத்ரூம் பார்த்திங்கன்னா நீட்டாக வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. உள்ளே உள்ள டைல்ஸும் பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் இருக்குது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக நல்ல ஒரு டிசைனாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து மேட் ஃபினிஷிங் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகாது. அந்தளவுக்கு வந்து மேட் ஃபினிஷிங் வந்து ஒன்று விஷயமும் நல்லா கேர் எடுத்து இந்த வீடை கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் ராயலாகவும் இருக்குது. அதே நேரத்தில் ஒன்றும் கவனித்து சொந்த வீடு கட்டினா எப்படி நம்ம பார்த்து கட்டுவோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனம் வச்சு இந்த வீடை கட்டியிருக்காங்க. இது வந்து காமன் டாய்லெட்டு, ஸ்டெப்ஸுக்கு கீழே உள்ளது. இதுலேயும் அதே போல் பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒர்க் வந்து நல்ல நீட்டான டைல்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங்கில் தான் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டெப்ஸு வந்து கீழே அந்த ஸ்பேஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் ஒன்று இருக்குது. இதுலேயே பார்த்திங்கன்னா கீழே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம மேலே யாரும் இடித்தாலும் இது எதுவும் டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு அது மோல்டு பண்ணி அந்த இதை அமைப்பையும் கொடுத்துருக்காங்க. இது காமன் டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் டைப்லேயே கொடுத்துருக்காங்க. நல்ல வென்டிலேஷனோட நல்லாயிருக்கு. வீட்டோட பின்பக்கம் வந்து சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி பேக்லேயும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே போர்வெல் கொடுத்துருக்காங்க. வாஸ்துப்படி அந்த இடத்துல போர்வெல். அங்கே வந்து சேஃப்டி டேங்கு வாயு முறையில். பின்னாடி வந்து ஒரு வாட்டர் டேப் கொடுத்துருக்காங்க. வீடுங்கிறது ஒவ்வொருத்தரோட கனவு நண்பர்களே. அப்படிப்பட்ட அந்த கனவை நிஜமாக்குறதுல எங்களுடைய பங்கு நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் சப்போர்ட்டும் நாங்கள் உங்களுக்காக செஞ்சு தர்றோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃபுல்லாக கிளாஸ் ஒர்க்கு. சில பேர் கேட்குறீங்க, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆனால் ஐடி ஃபெயில் பண்ணல, எனக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. சில பேர் வந்து கேஷாக இன் ஹேண்டாக சேலரி வாங்குகிறேன், எனக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு என்கொயரி கேட்குறீங்க. நிச்சயமாக உங்களாலேயும் வீடு வாங்க முடியும். உங்களுக்கான ஆலோசனைகளை தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஓகே நண்பர்களே, இப்போ மாடியோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
இது இப்போ அதே போல் கீழே உள்ளது மாதிரியே பெயிண்டிங் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. 2 ஜன்னல்களோட ஒரு கபோர்டு இருக்குது. அதே போல் வந்து டைல்ஸ் ஒர்க்கும் நீட்டாக இருக்குது. வீடு ஃபுல்லாகவே ஒரே கலர் டைல்ஸ் எடுத்ததுனால வீடு வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாத்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வெஸ்டர்ன் டைப்பில் உள்ள இந்த டாய்லெட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகான டைல்ஸ் செலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வால்லே வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து சோப்பு இந்த மற்ற நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சுக்கலாம். ஹேண்ட் வாஷ் அதெல்லாம் வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றும் பார்த்து நமக்கு எப்படி யூஸ் ஆகும், வர்ற கஸ்டமருக்கு எப்படி வந்து எதெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்து இந்த வீடை வந்து டிசைன் பண்ணி அழகாக வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அழகாக வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கூலிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீட்டு வந்து கீழே இறங்காத அளவுக்கு அந்த டைல்ஸை ஓட்டியிருக்காங்க. இன்னொன்று இதில் சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டயத்தில் நம்ம வெளியிலே வந்து உட்கார்ற மாதிரி இங்கே ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு வந்து கிளாஸ் டோரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரொம்ப பிரமாதமாக ஒரு கொடுத்துருக்காங்க. பர்கோலா டிசைன் சைட்லேயே வந்து பர்கோலா டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வீடுகள் இருக்குது. முன்னாடி பின்னாடி எல்லாம் வீடுகள் இருக்குது. நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்குது வீடுகள் வந்து. பக்கத்துலேயும் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. தண்ணி நல்ல தண்ணி நண்பர்களே. கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும். இந்த பட்ஜெட்டுங்கிறது தஞ்சாவூரில் எனக்கு தெரிஞ்ச அளவில் ரொம்ப சிறப்பாக ஒரு பட்ஜெட்டில் முன்னாடி பின்னாடியெல்லாம் ஸ்பேஸ் வச்சு நல்ல ஒரு வீடு அமைப்பாக கட்டியிருக்காங்க. இது மழை பெய்யுற நேரத்தில் ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி மாடியில் வந்து உட்காந்துருக்கப்போ நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த வீட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 52 லட்சம் அப்படின்னு இவங்க கோட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் அவங்க வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. உடனே கால் பண்ணி இந்த வீட்டை வந்து பாருங்கள். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திங்க. நண்பர்களே, உங்கள் அனைவரது வாழ்விலும் வீடு மற்றும் வீட்டு மனைகள் மிக விரைவிலேயே அமைந்திட எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பதிவில் என்னுடன் சேர்ந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. உங்களுக்கான மற்றும் ஒரு தேடலில் மீண்டும் நாம் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.